வணக்க மக்களே, வெல்கம் டு த ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது டிசி படத்தோட ரிவ்யூ. இந்த படம் இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. லோகேஷ் கனகராஜ், வமிகா கேபி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அருண் மாதேஸ்வரன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. டிசி அதாவது தாஸ் சந்திரா இவங்க ரெண்டு பேரோட கதையுமே ஒரு காப் வர்சஸ் கேங்ஸ்டர் அப்படின்ற தீமில் சுமார் ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு கம்ப்ளீட் பிளட் பாத்தாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதில் தாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கேங்ஸ்டர், அதாவது ஒரு விதமான நக்சல் மாதிரியான ஒரு போராளின்னு வச்சுக்கோங்களேன். அநியாயம் எங்கே நடந்தாலும் தட்டி கேட்பாரு. அது மாதிரி ஒரு போலீஸ்காரரை ஸ்டார்டிங்கில் இவரும் இவரோட கேங்கும் கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தப்பிச்சு போயிடுறாங்க. அவங்கள பிடிக்க ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அந்த கேங்கு தப்பிக்கிறதுக்கு எங்கெங்கெல்லாம் போகிறாங்க, அந்த கேங்கில் போலீஸ்காரங்க எப்படிலாம் வந்து ஒருத்தரையாக சாவடிக்கிறாங்க, அண்ட் நம்ம ஹீரோக்கு என்ன ஆகுது, அண்ட் வமிகா கேபியை எப்படி இவங்க மீட் பண்ணுறாங்க, டுவர்ட்ஸ் த எண்ட் என்ன ஆச்சுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். போலீஸ் கிட்டேருந்து எஸ்கேப் ஆகக்கூடிய கேங்ஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு தின்னான ஒரு லைனை வச்சு இவங்க படம் பண்ணியிருக்காங்க. பட் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்தது அனிருத்தோட மியூசிக் அப்படின்னே சொல்லுவேன். சும்மா நிறைய இடங்களில் பிஜிஎம் தெரிக்க விட்டுருக்காரு. இந்த படம் முழுக்கவே அது ரொம்ப ரொம்ப எவிடென்ட்டாக தெரிஞ்சுது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தை ரொம்ப ரொம்ப ராவாக எடுக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நிறைய சீன்ஸில் வந்து சுமார் ரத்தம் தெறிக்க காட்சிகள் அமைச்சிருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி ஃபீல் ஆயிடுச்சுன்னா, என்னடா ஒருத்தர் உடம்புல இருந்தும் 1.5 லிட்டர் ரத்தத்தை தெறிக்க விடுறாங்களே, இவ்வளோ பிளட் பாத் தேவையா அப்படின்ற மாதிரியான சில கேள்விகளும் இருக்க தான் செய்யுது. மொமெண்ட்ஸாக நிறைய இடங்கள்ல ரொம்பவே நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். எஸ்பெஷலி அந்த இன்டர்வல் பிளாக்ல வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், வமிகா கேபியோட அந்த எலிவேஷன் சீனாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நக்சல் படங்கள் அப்படின்னாலே தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக குருதி புனல ஒரு ஹைலைட்டான ஒரு படமாக சொல்லலாம். அது மாதிரியான ஒரு நக்சல் படமா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் அதில் அந்த அளவுக்கு கூட இது இல்லை அப்படின்னே சொல்லலாம். பட் ஒரு மாதிரி ராவா கொஞ்சம் சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு கேங்ஸ்டர் ட்ராமா அப்படின்ற மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. டைம் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். கெட்ட வார்த்தைகள் அண்ட் கண்டிப்பாக கோரினஸ் அப்படின்றது தூக்கலாகவே இருக்குது. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.9 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.